98 லட்சம் வாக்குகள் பொய் வாக்குகள் போலி வாக்குகள் நீக்கப்பட்டுருச்சு அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் 27 அக்டோபர் அன்று இருந்து மொத்தமாக வாக்காளர்கள் எண்ணிக்கை 6,41,14,587. இன்று வெளிப்பட்டும் வரைவு வாக்காளர் பட்டியலே மொத்தமாக வாக்காளர்கள் எண்ணிக்கை 5,43,76,755. 5,43,76,755. நான் சொன்ன கணக்கு 1 கோடி 2 லட்சம் கம்மி. ஆக 5,41,00,000 தான் வாக்காளர்கள். அப்போ நம்ம ஜனத்தொகை எங்கே? தமிழ்நாடு ஜனத்தொகை ஏன்னா இந்த இது இன்னும் எடுக்கலை, சென்சஸ்ஸு 2011 அப்புறம் எடுக்கலை அஃபிஷியலாக. அதனால் இப்போ நம்ம ஜனத்தொகையே 7 கோடி தான் இருக்கும். தமிழ்நாட்டு ஜனத்தொகை 5 கோடி பேர் வாக்காளர்களை வச்சுக்கிட்டு 5,41,00,000 வச்சுக்கிட்டு இத்தனை வருஷமாக 6,43,00,000 ஓட்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ உண்மையான மக்கள் பிரதிநிதித்துவம் என்னாச்சு? ரொம்ப கேவலம். இந்தியாவிலேயே ஹையஸ்ட்டு ஏற்கனவே சொன்ன பீகார் தான். போலி வாக்குகள் 85 லட்சம். இந்தியாவிலேயே ஹையஸ்ட்டு வந்துட்டாங்க நம்ம 98 லட்சம். காரணம் யார்? நம்ம அதிகமாக நம்முடைய அரசியல்வாதிகள் நல்லவர்களாக இருந்தால் இந்த வேலை பண்ணுவாங்களா? ஆக இன்றைக்கி வெளிச்சத்துக்கு அதிகாரப்பூர்வமாக வந்துருச்சு. 98 லட்சம் வாக்குகள் போலி வாக்குகள். இதுவரை போடப்பட்ட அத்தனை தேர்தலிலும் கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குகள் போலி வாக்குகள் போட்டிருக்காங்க.